அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் சொன்னோம்ல கர்நாடகாவில் இருக்கிற பிளேஸ் சித்தூர்னு சொல்லிட்டு, சரி அது வந்து ராஜஸ்தான். ஓகேவா, ராஜஸ்தானில் இருக்கிற சித்தூர் கோட்டையில் தான் வந்துட்டு ராஜா ரத்தன் சிங்கும் ராணி பத்மினியும் இருந்திருப்பாங்க. அங்கே போய் தான் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்கள கைப்பற்றியிருப்பாங்க. ஓகேவா, ராஜஸ்தானில் இருக்கிற சித்தூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ராஜா ரத்தன் சிங் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற மேவார் பகுதியை ஆட்சி செஞ்சவர். ஓகேவா, மேவார் அரசர். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு என்னென்ன பிளேஸ்லாம் என்னென்ன கோட்டைகள்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு என்னென்ன பிளேஸ்லாம் என்னென்ன கோட்டைகள்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, பாமத் கானா மசூதி, அதுக்கப்புறம் அலைத்தர் வாசா, இதெல்லாம் வந்து அவர் கட்டியிருப்பார். அவரோட இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். பாமத் கானா மசூதி, அதுக்கப்புறம் அலைத்தர் வாசா, சீரி கோட்டை, அப்புறம் 1000 தூண்கள் அரண்மனை, இதெல்லாம் அவர் கட்டியிருப்பார். ஓகேவா, அலைத்தர் வாசா, சீரி கோட்டை, 1000 தூண்கள் அரண்மனை. இதுக்கப்புறம் வந்து அவங்களோட இராணுவத்தில் வந்து எப்படி அவங்க என்னென்ன முறையெல்லாம் வந்து பின்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இந்த 4 பிளேஸ் தான் அவர் கட்டினதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இராணுவத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு மது அருந்தக்கூடாது. ஓகேவா, சூதாட்டம் விளையாடவே கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குழுவாக அமைஞ்சு யாருமே வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றுனா ஒரு குழு அமைச்சு அதை பார்த்துப்பாங்கல்ல, அப்படிலாம் வந்து யாருமே குழுவாலாம் இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அரசர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். யாரும் வந்து தனியாக ஒரு குழுவெலாம் அமைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக ஒரு ஒற்றர் முறையை வச்சு அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருப்பார். ஓகேவா, ஏற்கனவே பால்பன் பீரியட்லேயே அவரே வந்து ஒற்றர் முறையை கொண்டு வந்திருப்பார். இவர் அதே மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் சீரமைச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இலவச நிலம் வந்து யாருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிடுவாங்க. ஓகேவா, இலவச நிலம்னா தேவையில்லாமல் நம்ம வந்து யாருக்கும் கொடுக்க தேவையில்லை, சம்பளமாக கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிரந்தர படையை உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, முதலாக ஒரு நிரந்தர படையை உருவாக்கின அரசர் யாருன்னு கேட்டால் அது வந்து அலாவுதீன் கில்ஜி தான். இவரோட அரசவையில் வந்துட்டு எந்த படை வந்து ரொம்ப சிறந்து இருக்கும் அப்படின்னா குதிரைப்படை தான். மோஸ்ட்லி எல்லா அரசர்களோட அரசவையிலையுமே வந்து குதிரைப்படை தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். இப்போ நம்ம நாட்டு குதிரையும் ஆப்போனண்ட்டில் இருக்கிற குதிரையும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா இப்போ எந்த குதிரை தோற்குது யாரோடது ஜெயிச்சது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அந்த அடையாளத்துக்காக இது நம்ம நாட்டு குதிரை தான் அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக குதிரைக்கு வந்து சூடு போடுற முறையை வந்து இவர் பின்பற்றிருப்பார். ஓகேவா, தாக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த குதிரைக்கு சூடு போடுற முறையை இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படை வீரர்கள் எல்லாமே இருந்துட்டு நிறைய ஊழலில் வந்து ஈடுபடுவாங்க. படைக்கு போருக்கு வராமல் இருக்கிறது இந்த மாதிரி. அதனால் படை வீரர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் பட்டியல், யார் எதுக்கு வராங்க, எந்தெந்த பயிற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் பட்டியலை வந்து ஃபாலோ பண்ணுவார். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹீலியா. இதன் மூலயமா வந்துட்டு இராணுவத்தில் நடந்த ஊழலை வந்து அவர் ஒழிச்சார். ஓகேவா, இதில் குதிரைப்படை தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னோமா, அதுக்கு தாக்குங்கிற முறையெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறோம். இது குறித்து ஒரு அரசர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு அரசர் இல்லை, ஒரு கவிஞர். ஓகேவா, ஃபெரிஸ்டா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவரோட அரசவையில் எவ்வளோ குதிரை வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னா 4,75,000 குதிரை வீரர்கள் இருந்தாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அலாவுதீன் கில்ஜி பீரியட் அப்போது மங்கோலியர்கள் வந்து ஒரு 6 முறை வந்து படையெடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனாலுமே வந்து இவங்கக்கிட்ட நல்ல ஒரு நிரந்தரமான படைபலம் இருந்ததுனால மங்கோலியர்களால் வந்து அலாவுதீன் கில்ஜியை வந்து தோற்கடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு தோர்ந்து போயிடுவாங்க. ஓகேவா, ஏமாந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிலங்கள், இவர் சொன்னார்ல இலவச நிலம்லாம் யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிறத அளக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நில அளவை முறையும் இவர் வந்து பின்பற்றியிருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வரிகள் எல்லாமே வந்துட்டு தானியங்களாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அங்கே வேலை செய்கிற இந்த இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க மற்ற அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சம்பளம் வந்து பணமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா, இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே தானியமாக ஏதாச்சும் ஒரு பொருளாக அந்த மாதிரி கொடுத்தாங்க. பணம் கொடுக்கறது ரொம்ப கம்மி. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஃபுல்லாக பணம் தான் கொடுக்கணும், அதுவுமே குறைவான சம்பளம் தான். ஓகேவா, அப்போது குறைவான சம்பளத்தை கொடுத்து பணத்து முறையை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா இவர் தான். இப்படி குறைவாக சம்பளம் கொடுக்குறோம், அப்போ அவங்களால வந்து அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோவா முடியாது இல்லையா. அவங்க போயிட்டு எந்த பொருளை வாங்கினாலும் குறைவான விலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வாங்க முடியும். அதனால் வந்துட்டு பொருட்களின் விலையை வந்து இவங்களே வந்து கட்டுப்படுத்தணும். இவர் வந்து எல்லா பொருளையும் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் இவரே ஒரு அங்காடி ஆரம்பிப்பார். ஓகேவா, அங்காடி ஒன்று ஆரம்பிப்பார். அது 4 டைப்பில் இருக்கும்.
ஒரு அங்காடியில் ஒரு பொருள், இன்னொரு அங்காடியில் இன்னொரு பொருள், அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் அங்காடி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அங்காடியில் பார்த்தோம்னா விலை எல்லாமே குறைவாக இருக்கும். ஓகேவா, நம்ம நார்மலாக வாங்குறத விட எல்லாமே குறைவாக இருக்கும். இதில் வந்துட்டு கள்ளச்சந்தை இருக்கவே கூடாது. ஏன்னா நம்மளே கம்மியாக கொடுக்குறோம், ஆனால் மக்களுக்கு அது போய் சேருதாங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா. அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து விலை குறைவாக இருந்தாலும் அதிகமாக வச்சு விற்றாங்கன்னா அரசருக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவார்னா கள்ளச்சந்தையை ஒழிக்கிறதுக்காக ஒற்றர் முறையை பின்பற்றுவார். இவரே வந்துட்டு இவங்க அரசவையில் இருக்கிறவங்கள, இவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள வந்துட்டு காசு கொடுத்து போய் வந்து அங்கே பொருள் கரெக்டான நான் சொன்ன விலையில தான் விற்கிதா அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இதன் மூலயமா கள்ளச்சந்தையை ஒழிச்சிருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து ஒழுங்காக 2 துறையை வந்து நியமிப்பார் அங்காடியை வந்து கவனிச்சிக்கிறதுக்காக. அது என்னென்னா திவானி ரியாசத், அதுக்கப்புறம் சஹானா இ மண்டி. ஓகேவா, சஹானா இ மண்டி அப்படிங்கிற 2 பிளேஸை வந்து இது பண்ணுவாங்க. இதை ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக முன்ஹியான்கள் அப்படிங்கிற முகவரை வந்து நியமிப்பாங்க. முன்ஹியான்கள் அப்படிங்கிற முகவரை வந்து நியமிச்சிருப்பார். ஓகேவா, ஒருவேளை இதில் வந்து ஊழல் நடக்குது அப்படின்னா எவ்வளோ எடை வந்து அவங்க குறைச்சி கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அவங்க உடம்புலேருந்து சதையை வந்து நாங்கள் குறைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் தண்டனைலாம் அவர் கொடுத்துருப்பார். ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம விலையை குறைச்சாச்சு, டேக்ஸு தானே வந்து நாட்டுக்கு வர வருவாயே, இவரும் வந்து ஒரு சில டேக்ஸ்லாம் வந்து விதிச்சிருப்பார். அதுவும் யார் மேலேனா ஏழைங்க மேலே விதிக்க மாட்டார். ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கிறாங்கல்ல, ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கிறவங்க மேலே தான் அதிகமாக டேக்ஸ் போடுவார். முக்கியமாக இந்துக்கள் மேலே அவர் போட்ட டேக்ஸ் என்ன அப்படின்னா ஜெசியா டேக்ஸ். ஓகேவா, இந்த ஜெசியா டேக்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? குத்புதீன் ஐபக். ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்புதீன் ஐபக் தான் ஜெசியா டேக்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஜெசியா அப்படின்னாலே நான் முஸ்லீம்ஸ் மேலே போடுற டேக்ஸ். ஓகேவா, முஸ்லீம்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு போடுவாங்க. முக்கியமாக பிராமணர்கள் மேலே இதை போடுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேய்ச்சல் வரி, ஜெசியா, அதுக்கப்புறம் மேய்ச்சல், அதுக்கப்புறம் வீட்டு வரி, இதெல்லாம் வந்து முக்கியமாக செல்வந்தர்கள் மேலே அவங்க போட்ட வரி. ஓகேவா, இந்த வரி மூலயமா தான் அவங்க அரசுக்கு வந்து வருமானம் கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா யார் வருவாங்க அப்படின்னா செகண்ட் வந்து அதாச்சும் அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூருங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம், இவங்களோட படைத்தளபதின்னு பார்த்தோமா. அவர் மூலயமா தான் அவர் வந்து நார்த் இந்தியாவிலையும் சவுத் இந்தியாவிலையும் நிறைய பிளேஸை கைப்பற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாலிக் கஃபூர் வந்து அவர் இல்லாததுக்கப்புறம் இவர் வந்திருப்பார். ஆனால் வந்து 35 நாள் மட்டும்தான் அரசவையில் இருந்திருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் இவர் இருக்க மாட்டார். இதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா குதுபுதீன் முபாரக் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். குதுபுதீன் முபாரக் ஷா. இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா அடுத்தடுத்து யார் வந்தாங்கங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா நசீருதீன் குஷ்ரு ஷா. ஓகேவா, நசீருதீன் குஷ்ரு ஷா. இவங்க பீரியட் அப்போ தான் பஞ்சாப்க்கு யார் கவர்னராக இருப்பாங்க அப்படின்னா ஆளுநராக யார் இருப்பாங்கன்னா காசி மாலிக் அப்படிங்கிறவங்க. காசி மாலிக் அப்படி தான், காசி மாலிக்ங்கிறவர் தான் தன்னை என்னவா முடிசூடிப்பார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு அழைச்சிப்பார். ஓகேவா, கியாசுதீன் துக்ளக். இவர் வந்துட்டு இங்கே டெல்லியை கைப்பற்றி அடுத்து வந்து இவங்களோட ஆட்சி தான் வரும். ஸோ இதோட வந்துட்டு கில்ஜி டைனாஸ்டி முடிச்சிடும். அதுக்கப்புறம் எந்த டைனாஸ்டி வரும்னா துக்ளக் டைனாஸ்டி. ஓகேவா, இப்போ அடுத்து அதை பார்க்கலாம். துக்ளக் டைனாஸ்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ தான் வந்து கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு பார்த்தோமா. அவங்களோட பேர் என்னென்னா காசி மாலிக்.